ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அப்படியே சொன்னிக்கு இந்த உள்ள த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை பற்றின என்னோட ரிவ்யூ ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட ரிவ்யூ மறக்காம கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இப்படி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருக்குமே சொல்ல முடியாது. பட் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு படம் வந்து ஒரு குளோனிங் சம்மந்தமான படம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு சில நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் விஜய் சார் போட்டஸ்டாக ஒரு கிளிம்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு ஷார்ட்டில் வந்து இந்த ஒரு குளோனிங் சம்மந்தமான விஷயங்களை வந்து காமிக்கணும் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டில். ஸோ அப்போலேருந்தே இந்த ஒரு படம் வந்து ஒரு குளோனிங் சம்மந்தமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஒரு விஷயத்த நான் என்ன நினச்சேன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் இல்லை வந்து அந்த மாதிரி படத்தில் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில் இந்த மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கோட்டஸ் ஓஜி அப்படி சொல்லி போட்டு எவங்க டூ வில்லன் அப்படிலாம் போட்டெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும் செஞ்சு. இவன் மேட்ரு என்னன்னா இந்த ஒரு படம் நடக்குமா அப்படிங்கிறது தான். இந்த ஒரு படம் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யும். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஹைப்புக்கு இப்போ யூஸ்வலாக வந்து எல்லா படத்தோட கிளைமேக்ஸ்லையும் இந்த மாதிரி லீட் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடாக தான் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கிளைமேக்ஸ்லுமே அதாவது போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பட் இந்த ஒரு படத்தை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். பட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நெறைய விஜய் சார் வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம காந்தி கேரக்டர் எப்படி ஒரிஜினல் விஜய் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த படத்தில ஜீவன் அப்படி சொல்லிட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் சீனா வந்து ஷூட் பண்ணி படமா வந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். பட் இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம வெங்கட் பிரபு கதைய வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா விஜய் சார்ட்ட. ஸோ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம பார்க்குற கதைய தான் வெங்கட் பிரபு ஷேரும் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கப்புறமா செகண்ட் வெர்ஷனா வந்து சொல்லும்போது, செகண்ட் ஹாஃப் படத்தோட செகண்ட் ஹாஃப்லயே இந்த ஒரு குளோனிங் மேட்டர் ஓப்பன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார்ட்ட ஸ்டோரி வந்து சொல்லவும் சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லப்பா இது எனக்கே கொஞ்சம் புரியாத மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேரும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் நம்ம வெங்கட் பிரபு சரி ஓகேண்ணா அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஐடியா வச்சே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு பண்ணவும் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பண்ணி கடைசியா படத்தோட கிளைமேக்ஸ்ல அதாவது போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த ஒரு விஷயத்த காமிக்க வச்சிருப்பாரு. குளோனிங் அப்புறம் இந்த விஷயத்த. ஸோ இப்பவே நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கிளைமேக்ஸ்ல விஜய் சார் வந்து நம்ம அந்த ஜீவன் கேரக்டர் வந்து கொல்ற மாரி வந்திருக்கும். சஞ்சய்ன்னு சொல்லி சொல்லலாம். இல்ல ஜீவன் சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து கொல்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கே நெறைய பேர் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஒரிஜினல் பையன தான் விஜய் சார் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி நெனைக்கவும் செய்றாங்க. பட் ஆனா ஒரிஜினல் பையன் வந்து கிடையாது. குளோன தான் விஜய் சார் வந்து கொல்லவும் செஞ்சிருப்பாரு. நம்ம வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? வந்து ஃபுல் கிளீன் ஷேவ் பண்ண விஜய் சார். ஸோ அவரு தான் படத்தோட ஒரிஜினல். அதாவது விஜய் சாரோட அந்த காந்தி கேரக்டரோட ஒரிஜினல் பையன் வந்து அவர் தான். ஸோ அவரு தான் குளோன்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலா அந்த குளோன்ல 3 குளோன் ரெடி வந்து பண்ணியிருக்காரு. அதுல வந்து ஒரு குளோன் வந்து இறந்து போயாச்சு. இன்னொரு குளோன் வந்து அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து காமிச்சிருப்பாங்க. கன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாரி. அண்ட் இன்னொரு குளோன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. 70% மேல ரெடி ஆயிட்டு இருக்க மாரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ரொம்ப சூப்பரா இந்த ஐடியா வந்து பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. ஸோ இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இப்போ படத்த பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் பேக்கேஜா ஒரு கமர்ஷியல் மூவியா நல்லா இருந்துச்சு. எல்லாம் நெறைய ஹை மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஓகே தான். பட் ஆனா இதோட பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணதுக்கும், இல்லன்னா வந்து இந்த குளோனிங் அப்படிங்கிற மேட்டர செகண்ட் ஹாஃப்லயே ஓப்பன் பண்ணி கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா வந்து இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ ஷேர் பண்ணுங்க.